வணக்கம். நான் உங்கள் மோகனா. 2/9/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி. இந்த பாருங்க, புலிதேவர் ஐயா பிறந்தநாள். விடுதலை போராட்ட வீரர் புலிதேவரின் 310வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் புலிதேவர் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை அவர்கள் செலுத்தினார். பாருங்க. அடுத்தது பாருங்க. சிம்லா செப்டம்பர் 2. இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்டில் நிலச்சரிவால் தந்தை மகள் உள்பட 5 பேர் பலி. பஞ்சாப் மாநிலத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 5 பேர் பலியானார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் பல இடங்களில் கனமழை பெய்ததால் 2 இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. சிம்லா நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஜாங்காவின் டப்ளு பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக வீடு இடிந்து விழுந்தது. வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டு வீரேந்திரகுமார் என்பவரும் அவருடைய 10 வயது மகளும் பலியானார்கள். வீட்டுக்கு வெளியே இருந்த வீரேந்திரனின் மனைவி உயிர் தப்பினார். சிம்லா கோட்காய் பகுதியில் உள்ள சோல் கிராமத்தில் நேற்று அதிகாலை நடந்த நிலச்சரிவு காரணமாக இடிந்து விழுந்ததில் அதில் இருந்த கலாவதி என்ற மூதாட்டி உயிரிழந்தார். உத்தரகாண்டில் கேதர்நாத் தேசிய நெடுஞ்சாலை நேற்று முன்கட்டிய என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக மலை பாதையில் பாறைகள் உருண்டு வந்தன. அப்போது அந்த வழியாக குப்பைகளை ஏற்றிச் சென்ற லாரிகள் பாறைகள் வீழ்ந்ததால் நிலத்தடுமாறி அந்த வாகனம் சாலையோரம் சென்று கொண்டிருந்த ஒரு வாகனத்தின் மீது மோதியதில் 2 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகரின் மலைப்பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. லூதியானாவில் அதிகபட்சமாக 216.70 மில்லிமீட்டர் மழை பெய்தது. தொடர்ந்து பெய்த மழை காரணமாக பஞ்சாபின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் நாளை புதன்கிழமை வரை அங்குள்ள அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாலிடெக்னிக் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸை பாருங்க. அடுத்த நியூஸ் இந்த பாருங்க. அரங்கேற்றம் சென்னை செப்டம்பர் 2 அண்ணா நகர் ஐயப்பன் கோவிலில் சின்மயா வித்யாலயா பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவி SR சுரேஷ்டாவின் பஞ்சாரி மேள அரங்கேற்றுடன் நடந்தது. இது தேவராஜ் மாரரின் முதல் பஞ்சாரி மேள அரங்கேற்ற பயிற்சி மாணவிகளின் தொகுப்பு நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட கேரள கலைஞர்கள் செண்டை கொம்பு, இலதாளம் உள்ளிட்ட வாத்தியங்கள் ஒலித்து செந்நெறி இசை விழாவை அரங்கேற்றினர். அடுத்தது பாருங்க. தங்கை திருமணத்தில் கலக்கல் நடனம். பெண் விமானியால் உணர்ச்சி வசப்பட்ட பெற்றோர் ட்ரெண்டிங். இந்த பாருங்க. வட இந்திய மாநிலத்தில் நடந்த ஒரு திருமண விழாவில் மணமகளின் சகோதரி ஒருவர் நடனமாடிய வீடியோ இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. இளம்பெண் ஒருவருக்கு திருமண விழாவுக்கு முந்தைய நிச்சயதார்த்த விழா நடந்தது. இதில் பிரபல இந்தி மொழி பாடல்களும் ஒலிக்கப்பட்டன. அப்போது தங்கையின் அருகே நின்று கொண்டிருந்த சகோதரி வீடியோ கேமரா முன்பாக நளினமான உடல் அசைவுகளை ஆடி நடனமாடினார். கை கால்களை அசைத்தும் உடம்பை வளைத்து ஆடிய அவருடைய நடனம் அனைவரையும் கவர்ந்தது. இணையதளத்தில் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. அப்புறம் பெண் விமானியால் உணர்ச்சி வசப்பட்ட பெற்றோரை குழந்தைகளின் முதல் ஆசிரியர்கள் அவர்கள் கைகளை பிடித்து நடக்க பழகுவதும் பேசுவதும் கனவு என்பதை கற்றுக்கொள்கிறோம். அந்த குழந்தைகள் பெரியவர்கள் ஆகி கனவுகளை உண்மையாக்கும் தருணங்களால் பெற்றோர்கள் எல்லையில்லா ஆனந்தம் அடைவார்கள். அத்தகைய மகிழ்ச்சியை பெண் விமானி ஒருவர் தனது பெற்றோருக்கு தந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தனிஷ்கா என்பவர் விமானியாகும் தனது லட்சியத்தை வென்று இண்டிகா நிறுவனத்தில் பணிபுரிகிறார்.
தனிஷ்கா இயக்கும் விமானத்தில் தனது பெற்றோர்கள் பயணம் செய்ய வந்தனர். அப்போது தனிஷ்கா தனது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை இன்முகத்துடன் வரவேற்றார். தனிஷ்காவின் வெற்றியை கண்டு அவர்களுடைய பெற்றோர் உணர்ச்சி வசப்பட்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சி இணையதளத்தில் வெளியாகி வலைதள வாசிகளை கவர்ந்து வைரலாகி வருகிறது. மிஸ் இளம் அழகி போட்டி ஸ்பெயின்ல, இங்க பாருங்க. ஜெய்ப்பூர் செப்டம்பர் 2 ஸ்பெயின் அழகி பட்டம் வென்றார். இந்தியாவுக்கு 2வது இடம். ராஜஸ்தானில் மிஸ் இளம் அழகி போட்டி அழகி பட்டம் வென்ற ஸ்பெயின் அழகி லோரேனா ரூயிஸ். ராஜஸ்தானில் நடைபெற்ற மிஸ் இளம் அழகி போட்டியில் ஸ்பெயின் அழகி பட்டம் வென்றார். இந்திய அழகி 2வது இடம் பெற்றார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இந்த ஆண்டுக்கான சர்வதேச மிஸ் இளம் அழகி போட்டி நடைபெற்றது. இந்தியாவின் முதன் முறையாக இந்த மிஸ் இளம் அழகி 2025 போட்டியை நடத்தியது. இந்த போட்டியில் இந்தியா, இலங்கை, கனடா, போட்ஸ்வானா, கொலம்பியா, கியூபா, டொமினிக்கன் குடியரசு, பிஜி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், மெக்சிகோ, நமீபியா, நெதர்லாந்து, பாரகுவா, பெரு, பிலிப்பைன்ஸ், புவர்ட்டோ ரிக்கோ, ருமேனியா, ஸ்பெயின், அமெரிக்கா, வெனிசுலா, வியட்நாம், ஜிம்பாப்வே ஆகிய 24 நாடுகளைச் சேர்ந்த 13 முதல் 19 வயதுடைய இளம் அழகிகள் கலந்து கொண்டனர். இந்தியா சார்பில் காசியா லிஸ் மோசா என்ற அழகி கலந்து கொண்டார். நீச்சல் உடை உள்பட கவர்ச்சிகரமான சுற்றுகள் இடம்பெற்றன. போட்டியில் பங்கு பெற்ற அழகிகள் தங்கள் நேர்த்தி, தன்னம்பிக்கை மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தி நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்களை கவர்ந்தனர். இதில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அழகி லோனா லூயிஸ் அனைத்து சுற்றுகளிலும் வெற்றி பெற்று சர்வதேச மிஸ் இளம் அழகி பட்டம் வென்றார். 2வது பட்டம் வென்றவர் அழகி காசியா லிஸ் மோசா பெற்றார். 3வது இடத்தை கொலம்பியா அழகி வலாரியா மோரல்ஸ் பெற்றார். போட்டிகள் குறித்து தேசிய செய்தி தொடர்பாளர் சர்வேஷ் காஷியா கூறுகையில், இந்த போட்டி உலகளவிய கவனத்தை ஈர்த்தது. மிஸ் இளம் அழகி யூனிவர்ஸ் 2025 போட்டியை இந்தியா அடுத்த மாதம் அக்டோபர் நடத்தும். சுமார் 75 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இடம்பெறுவார்கள். அதிகாரப்பூர்வ தேதிகள் விரைவில் உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். சென்னையில் 15ஆம் தேதி லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. மணல் லாரிகள் வேலை நிறுத்தம். தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் சென்னையில் நிருபர்களிடம் கூறியதாவது: சென்னையின் மெட்ரோ ரயில் பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு அதில் இருந்து எடுக்கப்படும் கழிவு மணல்கள் இரவு நேரங்களில் லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தப்படுகிறது. கடந்த மாதம் 20ஆம் தேதி முறையான ரசீது பெற்று கழிவு மணல் ஏற்றிக்கொண்டு சென்ற எங்களது லாரியை கனிமம் கடத்துவதாக கூறி கனிம வளத்துறை உதவி இயக்குனர் பறிமுதல் செய்துள்ளார். எங்களுக்கு மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம்தான் அனுமதி ரசீது வழங்குகிறது. அந்த ஒப்பந்த நிறுவனத்தை விசாரிக்காமல் வாகனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது ஒருதலை பட்சமானது. விதிமுறைகளை மீறி மணல் லாரி உரிமையாளர்களுக்கு எதிராக செயல்படும் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மணல் லாரி உரிமையாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையை கண்டித்து வரும் 15ஆம் தேதி முதல் சென்னையில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் ஈடுபடும் 1000 லாரிகள் ஓடாது. இவ்வாறு அவர் கூறினார். சென்னை செப்டம்பர் 2 நீட் தேர்வை ஒழிப்பதாக கூறி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை காலமும் வரலாறும் மன்னிக்காது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காட்டம். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: +2 பொதுத் தேர்வில் 1200க்கு 1176 மதிப்பெண்களை எடுத்தும் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதால் மருத்துவ படிப்பில் சேர முடியாததால் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்ட அரியலூர் மாவட்டம் குழுமூரை சேர்ந்த மாணவி அனிதாவின் 8ஆம் நினைவு நாள் இன்று. நேற்று நீட் தேர்வு இல்லாவிட்டால் அனிதா மரணத்திற்க மாட்டார்.
டாக்டராய் இருப்பார். நீட் தேர்வை ஒழிப்பது மட்டும்தான் அனிதாவுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும். ஆனால் அனிதாவின் மரணத்தை அரசியல் மூலதளமாக்கி ஆட்சிக்கு வந்தால் ஒரு வாரத்தில் நீட் தேர்வை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியை அளித்து தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று வரை நீட் தேர்வை ஒழிக்காமல் மாணவர் சமுதாயத்தை தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றனர். அவர்கள் செய்த துரோகத்தால் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 50 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அப்பாவி மாணவர்களின் உயிரிழப்புக்கு அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். நீட் தேர்வை கொண்டு வருவதற்கு துணை நின்றதுடன் அந்த தேர்வை ஒழிப்பதற்காக கூறி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை காலமும் வரலாறும் மன்னிக்காது. அவர்களுக்கான தண்டனையை வரும் தேர்தலில் மக்கள் அளிப்பார்கள். இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. அடுத்தது பாருங்க, இன்று உலக தென்னை தினம். இத பாருங்க, பெற்ற பிள்ளை சாப்பாடு போடவில்லை என்றாலும் வளர்த்த பிள்ளை தென்னை சாப்பாடு போடும் என்பது பழமொழி. இதைத்தான் நமது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் இளநீர் என்று எழுதியிருப்பார். எத்தனை உண்மை பாருங்கள். அதனால்தான் தென்னையை பிள்ளையாக கருதி வளர்த்தனர் நம் முன்னோர்கள். இயற்கை பானம் நமது அன்றாட வாழ்க்கையில் தென்னையின் பயன்பாடு இல்லாமல் இருக்காது. தென்னையில் இருந்து பெறப்படும் தேங்காய் எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை நமது உணவில் தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். இது தவிர இளநீரை இயற்கையின் குளிர்பானமாக குடித்து வருகிறோம். தென்னை மரத்தில் இருந்து நமக்கு இயற்கை பானமாக நீரா போன்றவையும் குடிக்கிறது. இவற்றின் மூலம் கருப்பட்டி, வெல்லம் போன்ற பொருட்களும் நமக்கு கிடைக்கின்றன. தென்னை ஓலை நம் வீட்டின் நிழல் பந்தல் அமைப்பதற்கு பயன்படுகிறது. இது தவிர தென்னை நாரிலிருந்து மெத்தைக்காய் பித்து, அதாவது மெத்தை, கயர் பித், தென்னை நார் கட்டி உள்பட பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன. இப்படி பல்வேறு விதங்களுக்கு மனிதர்களின் வாழ்க்கையோடு ஒட்டி உறவாடும் தென்னை மரங்களின் நடவு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அதிகமாக இருந்தாலும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஆகிய இடங்களில் தென்னந்தோப்புகள் அதிகமாக பயன்படுகின்றன. இந்தியாவில் தென்னை மர வளர்ப்பில் முதலிடம் பிடித்திருப்பது கேரளா மாநிலம் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகை தென்னை தினம். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் தென்னை தொழிலின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்க ஆசியா மற்றும் பசிபிக் தேங்காய் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு சார்பில் 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி உலக தென்னை தினம் முதலில் அறிவிக்கப்பட்டது. உணவு, வருமானம் மற்றும் வாழ்வாதாரத்துக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கும் வெப்பமண்டல நாடுகளில் மக்களின் வாழ்க்கையில் தேங்காய்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் அடையாளப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் தென்னை தினம் கொண்டாடுவதற்கு ஒரு கருப்பொருள் வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு என்று செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படும் உலக தென்னை தினத்தின் கருப்பொருள் தேங்காயின் சக்தியை வெளிக்கொணர்தல், உலகளவிய நடவடிக்கைக்கு ஊக்கமளித்தல் என்பதாகும். நோயின் பிடியில் தென்னை. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த தென்னை மரம் தற்போது பல்வேறு நோய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. வெள்ளை ஈ தாக்குதல், வண்டு தாக்குதல், வாடல் நோய் போன்றவைகள் தென்னை விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. இதை கட்டுப்படுத்த இயற்கை மற்றும் ரசாயன உரங்களால் விவசாயிகள் போராடி வருகின்றனர். மேற்கண்ட நோய்களின் தாக்குதலால் பொள்ளாச்சி மற்றும் தென்னை நடவு செய்த பகுதிகளில் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில மாதங்களாக தேங்காய் மற்றும் இளநீர் ஆகியவற்றின் விலை அதிகரித்துள்ளது. தேங்காயிலிருந்து தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் விலையும் உயர்ந்துள்ளது. கோரிக்கை பாருங்க, தமிழ்நாட்டில் தேங்காய்களில் வேளாண்மை துறை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நோய்களில் இருந்து தென்னையை காப்பாற்ற தமிழ்நாடு அரசின் தென்னை விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்பது தென்னை விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. உலக தென்னை தினம் கொண்டாடும் நிலையில் தென்னை செழித்தால் பண்ணை செழிக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தென்னை மற்றும் தென்னை விவசாயிகளை செழிக்க வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அடுத்தது பாருங்க, சென்னை செப்டம்பர் 2 99 லட்சம் பேர் மெட்ரோ ரயில் பயணம்.
சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, நடப்பாண்டு ஜனவரி மாதத்தில் 86,99,344 பேரும், பிப்ரவரி மாதத்தில் 86,65,803 பேரும், மார்ச் மாதத்தில் 92,10,069 பேரும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். இதேபோல் ஏப்ரல் மாதத்தில் 87,89,587 பயணிகள், மே மாதத்தில் 89,09,724 பயணிகள், ஜூன் மாதத்தில் 92,19,925 பேர் பயணித்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் வரலாற்றில் முதன்முறையாக கடந்த ஜூலை மாதத்தில் 1,03,78,000 பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்திருந்தனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் 99,09,632 பேர் மெட்ரோவில் பயணித்துள்ளனர். அதிகபட்சமாக கடந்த மாதம் 14ஆம் தேதி 4,09,590 பேர் பயணம் செய்துள்ளனர். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, சென்னை செப்டம்பர் 2 IAS அதிகாரி அமுதா வெளிநாடு பயணம். தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா வெளியீடு செல்கிறார். ஆமாம் பாருங்க, அமுதா தலைமை செயலாளருங்க. அவர் வெளிநாடு செல்றாராம். அதனை முன்னிட்டு அவரது துறையின் கூடுதல் பொறுப்பில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர்கள் நலத்துறை செயலாளர் சுப்பையன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அரசாணையை தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் நேற்று பிறப்பித்தார். அப்புறம் பாருங்க, புதுடெல்லி செப்டம்பர் 2 சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. உதயநிதி ஸ்டாலின் மனு மீதான விசாரணை பிப்ரவரி மாதத்துக்கு தள்ளிவைப்பு. சனாதனம் குறித்த சர்ச்சை பேச்சு. சென்னையில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். அப்போது அவர் சனாதனத்தை டெங்கு மலேரியாவை போல ஒழிக்க வேண்டும் என்று பேசினார். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதையடுத்து அவர் மீது பல மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கூறியும் வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க உத்தரவிட கூறியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் விசாரித்து வருகிறது. இந்த மனுவை நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்து விசாரணை அடுத்த ஆண்டு 2026ஆம் பிப்ரவரி மாதத்துக்கு தள்ளி வைத்தது. தற்காலிக நீக்கத்தை பரிசீலனை செய்யுமாறு கேட்க மாட்டேன். சென்னை செப்டம்பர் 2 வைகோவுக்கு மல்லை சத்யா பதில் கடிதம். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. இதற்கிடையே மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் திமுக பொதுச் செயலாளர் வைகோ பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லை சத்யா சென்னையில் நீதி கேட்டு போராட்டத்தை நடத்தினார். இதற்கிடையே கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டதால் மல்லை சத்யா கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி வைப்பதாக அறிவித்தார். மேலும் 15 நாட்களுக்கு விளக்கம் அளிக்க கோரி கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் வைகோவின் கடிதத்திற்கு பதில் தெரிவித்து மல்லை சத்யா அனுப்பிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது, என்னுடைய விளக்கத்தை பெறாமலே தற்காலிகமாக நீக்கம் என்று கடிதம் வந்திருப்பது. உள்கட்சி ஜனநாயக படுகொலை, மரண தண்டனை, கைதிக்கு கூட தண்டனை நிறைவேற்றும் முன்பு கால அவகாசம் வழங்கப்படும். ஆனால் எனக்கு அந்த அவகாசம் தர உங்களுக்கு மனம் வரவில்லை. இந்த நடவடிக்கைக்கு பின்னால் கார்போர்ட் சிந்தனை கொண்ட உங்கள் மகன் துரை வைகோ இருக்கிறார் என்பதை உண்மை. என்னை தற்காலிகமாக நீக்கம் செய்தது குறித்து உங்கள் முடிவை மறுசீலனை செய்யுங்கள் என்று நான் கேட்க மாட்டேன். நான் உள்கட்சி ஜனநாயகத்தை மீறினேன் என்றால் முதலில் மீறியவர் நீங்கள். தலைவன் தொண்டன் மீது நம்பிக்கை வைக்காததன் விளைவை மதிமுகவின் இன்றைய நிலைக்கு காரணம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. IPS தம்பதிக்கு சைதை துரைசாமி அவர்கள் வாழ்த்து. மனிதநேய பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற ஈரோட்டை சேர்ந்த IPS அதிகாரி V.P. கிருஷ்ணா, கடலூரை சேர்ந்த IPS அதிகாரி சுஷ்மிதா ஆகியோரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கடலூரில் நேற்று நடைபெற்றது. விழாவில் மணமக்களை மனிதநேய அறக்கட்டளையின் தலைவர் சைதை துரைசாமி வாழ்த்திய போது எடுத்த படம்.
திண்டிவனம் செப்டம்பர் 2 16 குற்றச்சாட்டுகள் மீது விளக்கம் அளிக்காததால் அன்புமணி ராமதாஸ் நடவடிக்கை. 16 குற்றச்சாட்டுகள் மீது விளக்கம் அளிக்காததால் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பது குறித்து பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்தார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் தீவிரமாகியுள்ளது. கட்சியில் இருவரும் தனித்தனியாக செயல்பட்டு வருகிறார்கள். இருவருக்கும் இடையேயான மோதல் தொடர்ந்து நீடித்து வரும் சூழலில் கடந்த மாதம் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் அன்புமணி பாமக பொதுக்குழுவை கூட்டினார். அதேபோன்று கடந்த மாதம் 17ஆம் தேதி பாட்னூரில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூடியது. இதில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது 16 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதற்கு அவரிடம் விளக்கம் கேட்க முடிவு செய்தார். அதைத் தொடர்ந்து 19ஆம் தேதி தன் மீதான குற்றச்சாட்டுகள் 31ஆம் தேதிக்குள், அதாவது நேற்று முன்தினம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பதிலளிக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அவர் அதற்கான பதில் என்பதை எதையும் அளிக்கவில்லை. அந்த சூழலில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இக்குழுவில் உறுப்பினர்களாக உள்ள பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் மா க ஸ்டாலின், காந்திமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் வெளியே வந்த அருண் எம்எல்ஏ நிருபர்களிடம் கூறுகையில், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதான 16 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கையை தொடர்பாக தாங்கள் ஒருமித்த கருத்தை தெரிவித்தோம். மேலும் அதை குழுவில் உள்ள 9 பேரும் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு சீலிடப்பட்ட சுவரில் கையெழுத்திடப்பட்ட சீல் வைக்கப்பட்டு அதாவது ராமதாஸிடம் ஒப்படைத்துள்ளார். அதாவது ஒரு கவரில் போட்டு அதை ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து எந்த நடவடிக்கையும் டாக்டர் ராமதாஸ் எடுப்பார். அதற்கான முடிவுகளை நாளை மறுநாள் வியாழக்கிழமை செய்தித்தாளர்களை சந்தித்து டாக்டர் ராமதாஸ் தெரிவிப்பார். இவ்வாறு அருள் கூறினார். சென்னை செப்டம்பர் 2 ராட்சிதாலியில் சிக்கிய 4 கல்லூரி மாணவர்கள் மீட்பு. மெரினா கடற்கரையில் சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை அருகே கடலில் குளித்து கொண்டிருந்த போது ராட்சிதாலில் சிக்கிய 4 கல்லூரி மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலை கரைப்பதற்காக நேற்று முன்தினம் கடற்கரையோரம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடியிருந்தனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தனியார் என்ஜினியர் கல்லூரியில் படித்து வருபவர் முகமது இர்பான், வயது 17. இவர் தனது நண்பர்களுடன் மெரினா கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது ராட்சிதாலியில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். இதை பார்த்த அவருடைய நண்பர்கள் போலீசாரின் உதவியோடு அவரை மீட்டு ஓமந்தூர் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தார். இதேபோல் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவர்கள் குழு சென்னையில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்தனர். இந்த நிலையில் போட்டி முடிந்தவுடன் மெரினா கடற்கரையின் உழைப்பாளர் சிலை அருகே 8 பேர் கொண்ட குழுவாக குளித்ததாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ரினிக்ஸ் 17, அசோக் 16, சச்சின் 16 ஆகிய 3 பேர் ராட்சிதாலியில் சிக்கி கடலுக்குள் சென்றனர். இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 3 பேரையும் மீட்டனர். பின்னர் அவர்களை ஓமந்தூர் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த சம்பவங்களை குறித்து அண்ணா சதுக்கம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அப்புறம் பாருங்க, திருமாவளவன் எம்பி பேட்டி. முறைகேட்டில் பாஜக ஈடுபடலாம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். பெரம்பலூர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் முறைகேட்டில் பாஜக ஈடுபடலாம். எனவே மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் எம்பி தெரிவித்தார். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி நேற்று பெரம்பலூர் நிருபர்களிடம் கூறியதாவது: இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ள கூடுதல் வரி விதிப்பை கண்டித்து இன்று திருப்பூரில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும். தொழில் முதலீடு இட்ட வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பல்வேறு தில்லுமுள்ளுகள் நடைபெற்றுள்ளன. இதை ஆதாரத்துடன் அமுல்படுத்தி ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டுள்ள பயணம் தேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
வருகிற சட்டமன்ற தேர்தலின் போது தமிழகத்திலும் இதுபோன்ற வாக்காளர் பெயர் நீக்கம் மற்றும் வெளி மாநிலத்தரை சேர்த்தல் உள்ளிட்ட முறைகேடுகளில் பாஜக ஈடுபடலாம். ஆகவே தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். 1 மாத காலம் சிறையில் இருந்தால் முதலமைச்சர் உள்ளிட்ட உயர் பதவியினரின் பதவிகளை பறிக்கும் வகையில் பாஜக கொண்டு வந்துள்ள புதிய சட்டம் திருத்தம் பாசத்தின் உச்சம். தேர்தல் ஆணையம் முழுமையாக ஜனதா கட்டுப்பாட்டில் உள்ளது. தேர்தல் ஆணையர் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நெருக்கமானவர் என்பது துரதிருஷ்டவசமான ஒன்று. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணம் காட்டி தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்காத மத்திய அரசின் போக்கு வன்மையாக கண்டிக்காதது. இதற்காக உண்ணாவிரதம் இருந்து வரும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் MP உடல்நலனை கருத்தில் கொண்டு உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும். ஓசூர் அருகே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் பங்கேற்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாமெல்லாம் இந்துக்கள் என்று கூறும் பாஜகவின் சந்தர்ப்பவாத அரசியலை மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தை காரணம் காட்டி இடஒதுக்கீடு சலுகை மறுக்கப்படாது என்பதை விடுதலை சிறுத்தை கட்சியின் நிலைப்பாடு பட்டியல் இணையத்தில் இருந்து கிறிஸ்துவர்களாக மாறியவர்களுக்கான இடஒதுக்கீடு நிறுத்தி வைப்பு தொடர்பான மதுரை ஐகோர்ட் வழங்கி கருத்தை ஏற்க முடியாது. மீண்டும் நாடாளுமன்றம் கூடும்போது விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட இந்தியாவின் கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் சேர்ந்து சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கான சேவை கட்டண உயர்வு பிரச்சனை எழுப்புவோம். இவ்வாறு அவர் கூறினார். கண்மை அருகே ராட்சத இயந்திரம் மூலம் பூமியில் துளையிடும் பணியை தடுத்து நிறுத்தக் கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சி. ராமநாதபுரம் ஹைட்ரோ கார்பன் கிணறு தோண்ட ஆய்வா அருகே ராட்சத இயந்திரம் மூலம் துளையிட்டதால் பரபரப்பு. பணிகளை நிறுத்தக் கோரி விவசாயிகள் போராட்டம். கண்மை அருகே ராட்சத இயந்திரம் மூலம் துளையிடும் பணி நடந்தது. ஹைட்ரோ கார்பன் கிணறு தோண்ட ஆய்வு நடந்ததாக பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பணிகளை நிறுத்தப்படி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் புதிய எண்ணெய் எடுப்பு கொள்கை அடிப்படையில் ONGC நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலகட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனிசியம், பெய்குளம், கீழ்ச்செல்வனூர், வெங்கு, பூக்குளம், சடையநெறி, கீழ்ச்செருபோது, வல்லக்குளம், பனையடியேந்தல், நல்லிருக்கை உள்ளிட்ட 20 ஊர்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்ட இருப்பதாக தெரிகிறது. இத்திட்டத்துக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே தேவிப்பட்டினம் மாதவனூர் கிராமத்தில் உள்ள கண்மை அருகே பூமிக்கு அடியில் நைட்ரோ கார்பன் நிலக்கரி உள்ளதை என்பதை கண்டறிவதற்கான ஆய்வு பணி என்ற பெயரில் ராட்சத இயந்திரம் மூலம் தோண்டுவதாக தகவல் பரவியது. இப்பணிக்காக அந்த இடத்தில் 3 ராட்சத இயந்திரங்கள் நிறுத்தப்பட்டதுடன் ஒரு இயந்திரம் மூலம் பூமிக்கு அடியில் சுமார் 40 அடி ஆழம் வரையிலும் துளையிட்டு மண் மாதிரி சேகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கிறது. இந்த நிலையில் ஆய்வு பணி நடத்த பகுதிக்கு காவேரி, வைகை, கிருதுமால், குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் விவசாயிகள் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயத்தையும் விவசாய பூமியும் சீரழிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம், இப்பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கோஷமிட்டனர். மதியம் 12 மணி அளவிலிருந்து மாலை 5 மணி வரை விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த பணியாற்றம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து பாசன விவசாய கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி கூறும்போது, மாதவனூர் கிராமத்தில் கண்மை அருகே எந்திரங்கள் மூலம் 40 ஆழத்திற்கு மேல் தொலையிட்டு ஆய்வு நடைபெற்றுள்ளது. கேட்டால் தனியார் நிறுவனம் மூலம் ஆய்வு நடைபெறுவதாக கூறுகிறார்கள். இதற்காக இந்த ஆய்வு நடக்கிறது என்று கேட்டால் அந்த நிறுவனத்தின் சரியான தகவல்களை தெரிவிக்காமல் மறைக்கின்றனர். இதுகுறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். இதுகுறித்து ONGC நிறுவனத்தினர் கூறுகையில், புதிதாக ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்டுவதற்கு 20 இடங்களில் அனுமதிப்பு பெற்றதற்கும் மாதவனூர் கிராமத்தில் நடைபெறும் பணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அமைப்பதற்கான பணிகளை தொடக்கவில்லை என ONGC நிறுவனமே அறிவித்து உள்ளது என்றனர். அடுத்தது பாருங்க. டிராம் செல்கிறார், குறைக்க விரும்பும் வாஷிங்டனில் இந்தியா தனது வரியை குறைக்க விருப்பம், இது மிகவும் தாமதம். வாஷிங்டன் செப்டம்பர் 2 இந்தியா தனது வரியை முற்றிலும் குறைக்க விருப்பம் தெரிவித்துள்ளது. ஆனால் இது மிகவும் தாமதம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார்.
அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளது. இருப்பினும் இந்திய விவசாயிகள் நலன்களை பாதுகாக்க எந்த விலையும் கொடுக்க தயார் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். இதற்கிடையே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க சீனா சென்ற பிரதமர் மோடி அங்கு ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோரை சந்தித்து பேசினார். இதனால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அவர் நேற்று தனது சமூக வலைதள பக்கத்தில் இதுகுறித்து தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். ட்ரம்ப் கூறியிருப்பதாவது: இந்தியாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் அமெரிக்கா தான். அமெரிக்காவிடம் இந்தியா ஏராளமான பொருட்களை விற்கிறது. ஆனால் அமெரிக்காவோ இந்தியாவிடம் மிக குறைவான வர்த்தகம் தான் செய்கிறது. இது தான் பல பத்தாண்டுகளாக நடந்து வருகிறது. இப்போது வரை இது ஒருதலை பட்சமான உறவாக இருந்து வருகிறது. ஏனென்றால் இந்தியா எங்களுக்கு அதிக வரி விதிக்கிறது. அமெரிக்கா வர்த்தகம் செய்யும் மற்ற பெரும்பாலான நாடுகளை விட இதுதான் அதிக வரி ஆகும். அதனால் எங்களால் இந்தியாவிடம் பொருட்களை விற்க முடியவில்லை. மேலும் இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ சாதனங்களை ரஷ்யாவிடம் வாங்குகிறது. அமெரிக்காவிடம் மிக குறைவாக வாங்குகிறது. தற்போது இந்தியா தனது வரிகளை ஒன்றும் இல்லாத அளவுக்கு முற்றிலுமாக குறைக்க முன்வந்துள்ளது. ஆனால் இது மிகவும் தாமதம். வரி குறைப்பை அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும். மக்கள் சிந்திப்பதற்காக சில எளிய உண்மைகளை முன்வைத்துள்ளேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இந்தியா தனது வரிகளை குறைக்க முன் வந்துள்ளது. ட்ரம்ப் கூறியிருப்பதாக பற்றி இந்திய தரப்பில் எதுவும் கூறப்படவில்லை. இதுபோல் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதாக ட்ரம்ப் அடிக்கடி கூறி வந்தார். அதை இந்தியா நிராகரித்து உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.